அப்போ நம்ம சாப்பிட்றது வந்து எவ்வளோ நாளைக்கு தான் நீடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நரம்பு ரொம்ப வீக்னஸாக இருக்கும் ஒருத்தருக்கு ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம நார்மலான ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரது தான். இப்போது வீக்னஸ்லேருந்து நார்மல் கொண்டுட்டு வந்துட்டோம். இந்த நார்மலான பொசிஷன்லேருந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது அது உங்களுடைய கடமை. புரதம் அதே மாதிரி நார்ச்சத்து உள்ளது அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது இது மாதிரி வெள்ளை அரிசி, வெள்ளை மாவு, அதிகமாக ஜீனி, இது மாதிரி சேர்க்காமல் நீங்கள் குறைச்சிட்டு வந்தீங்கன்னாவே என்ன ஆகிடும், உங்களுக்கு உடம்பு ரொம்ப நார்மலாக ஆகிடும். இல்லை இப்போ வீக்னஸ் ஆகிடுச்சு, அந்த வீக்னஸ்லேருந்து சரி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துலேருந்து அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒரு கார் வாங்குகிறோம், 10 வருஷத்துக்கு இந்த காரில் எந்த ரிப்பேருமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், 10 வருஷத்துக்கு இந்த மொபைல் ஃபோன் அப்படியே இருக்கும், எந்த ரிப்பேரும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்க முடியுமா? ஸோ உடம்பும் அந்த மாதிரி தாங்க. உடம்பு இன்னும் சொல்லப்போனால் இதோட காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் அது. 25 வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடும், இல்லை அவங்களுக்கு உடல் சூழ்நிலை மாறும், இல்லை சாப்பாடு விஷயங்கள் மாறும், ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். இது ரொம்ப இயல்பான விஷயம். இயற்கைக்கு புறம்பான விஷயங்களை நம்ம பண்ண முடியாது, அப்படி ப்ராமிஸும் கொடுக்க முடியாது. ஒரு சில பேர் சொல்கிறாங்களே, சார் நாம் வந்து நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா 6 மாதம் நீங்கள் எடுத்துட்டீங்க, இல்லை 3 மண்டலம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் இந்த பிரச்சனை வராதுன்னெலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா சில பேர் கேட்பாங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு போய் உரைக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நாளைக்கு உங்ககிட்ட. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த லேயத்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்தில் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 மணி நேரத்தில் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடியது ஒரு முழுக்க இயற்கையான விஷயமா இருக்குமானா இருக்கவே இருக்காது. அப்போ எதுக்கு சார் இந்த மூலிகை பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வீக்னஸ்லேருந்து உங்களை நார்மல் கொண்டுட்டு வந்து விடுறதுக்கு தான் இது வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி தான், இல்லை ஒரு வெஹிக்கிள் மாதிரி. ஒரு இடத்துலேருந்து ரொம்ப வீக்கான இடத்துலேருந்து ஒரு நார்மலான இடத்துக்கு கொண்டுட்டு வந்து விடுறது தான் இதோடைய வேலையை ஒழிய, அதுக்கப்புறம் அதை நீங்கள் காப்பாற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் எடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கேப் விட்டுக்கோங்க, இல்லை 1 வருஷம் கேப் விட்டுக்கோங்க. எப்போ திருப்பி பலவீனமாகுதோ அதுக்கப்புறம் திருப்பி எடுங்க. இதுதான் சரியான சொல்யூஷனாக இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிட்டா இது வந்து நம்ம ஜென்மத்துக்கும் இது ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்கிறது வந்து இது 100% வந்து ஒரு ஃபேக்கான கிளைம். யாருமே அதை பண்ணவே முடியாது, சரிங்களா? இப்போ நாங்களே சொல்லியிருந்தா கூட எப்படி சொல்லியிருப்போம்னா, அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ அப்போது தயவு செஞ்சு இந்த ஒரு ஃபேக்டை நீங்கள் நம்பணும். என்னென்னா பெர்மனண்ட் சொல்யூஷன், பெர்மனண்ட் க்யூர், 25 இயர்ஸ் க்யூர், 30 இயர்ஸ் க்யூர் அப்படின்னு சொல்லி உயிருக்கே உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கோ, இல்லை உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸோ, இல்லை பிளட் ஃப்ளோக்கோ யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம்.